ஐஏஎஸ் அகாடமியோட தமிழ் புக்கு. நல்லா இது வந்துட்டு பெரிய புக்காக தான் இருக்குது. பேக்கில் வச்சு கேரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த புக்கு. புதிய சிலபஸ் அது வந்து டிஎன்பிசி வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதைப்படி தான் இந்த புக்கு வந்துட்டு இருக்குது. இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும், மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்லேயுமே எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, கொஷின் கிடையாது, கேள்விகள் கேட்குறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம பார்த்தோம்னா பொது தமிழ் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் இந்த பக்கமும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கேட்குறீங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு எம்ஆர்பின்னு போட்டு 970 போட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 485 ரூபா தான். மொத்தம் 312 பேஜஸ் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு கொரியர் சார்ஜும் சேர்த்து தான் நமக்கு வெறும் 485 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. புக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து புக்கில் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட இது வந்து கொடுத்துருக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்தோமா வந்துட்டு நமக்கு வீட்டுக்கே புக்கு வந்துடும். இதே ப்ரொஃபஷனல் கொரியர் இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் என்னாச்சுன்னா நமக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் இதுவே வாங்கிட்டு வர மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. அது ஒன்று தான் மிகப்பெரிய மிஸ்டேக் மாதிரி எனக்கு தெரியுது. பொது தமிழில் வந்துட்டு பொருளடக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கணம்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம்ல என்னென்ன இருக்குது, எழுத்து, பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, இது எல்லாமே சேர்த்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 295 பேஜ் வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுத்து அப்படின்னா என்ன, எழுத்துனா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18 அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் கண்டென்ட் எல்லாமே இதில் வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு நமக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே. ஃபஸ்ட்டெல்லாம் மக்கப் பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் மக்கப்புக்கு வேலையே கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இலக்கணம்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புணர்ச்சினா என்னன்னு கொடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு பிரித்தெழுதுக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 6ஆம் வகுப்பு புதிய பாடம், 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புதிய பாடத்திட்டத்தை கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்க்கான என்ன அதில் இருக்குது அப்படிங்கிற டெஃபினிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு புக்கில் என்னென்ன பிரித்தெழுதுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு பிரித்தெழுதுக தெரிஞ்சுன்னா சேர்த்தெழுதுன வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். 6th இங்கே பார்த்திங்கன்னா அதில் 7th இருக்குது, அப்புறம் 8th புக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய புக்கு கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமச்சீர் பாட புத்தகம், இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமச்சீர் பாட புத்தகம், இங்கே பாருங்கள் 10ஆம் வகுப்பு வரக்கூடிய புதிய புத்தகத்தை கொடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் புத்தகத்தை எடுத்து போட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக மிஸ்டேக் வந்து இருக்கும், எப்படினாலுமே இருக்கும், ஒரு 2-3 மிஸ்டேக்காவது இருக்கும். நம்ம வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு வந்துட்டு நம்ம படிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இதை பார்க்கணும். இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு டைம் அதிகமாக இருக்கும். மேபி அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு இனிமேல் வந்துட்டு வரக்கூடிய பதிப்பில் வந்து கரெக்டாக கூட அவங்க கொடுக்கலாம். பட் இருந்தாலும் நாம் வந்துட்டு ஸ்கூல் புக்கை தவிர்த்துட்டு வேறு ஒரு புக்கை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் வாங்குகிற புக்காக இருந்தாலுமே நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் நம்ம கரெக்டாக லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த தப்பாக இருந்தால் கூட டிஎன்பிசி வந்துட்டு அதுக்கு தான் மார்க் கொடுக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய புக்ஸுக்கான தப்பான கொஷின்ஸ் கூட அவங்க மார்க் வந்து தரப்போகிறது கிடையாது. நம்ம அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் படிச்சிடுங்க. இப்போ 6th புக் படிக்கிறீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. 6th புக் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இதில் கரெக்டாக இருக்கா அதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ரீசெக் தான் பண்ண போகிறோம். இதில் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல முடியாது, மிஸ்டேக்கே இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதை நாம் தான் வந்துட்டு பார்த்துக்கணும். மற்றபடி நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் முந்தைய ஆண்டு வினாக்கள் கூட இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முந்தைய ஆண்டு வினாக்கள் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு அதுக்கான ஆன்சர் கூட இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் லா ரா ழா அதோடைய வேறுபாடு என்ன
அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராவும் ரா அப்படிங்கிறது எங்கே ஒலிக்கும், அந்த இடத்துல வந்து எங்கே பிறக்கும் நம்ம அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துட்டு அப்புறமா தான் இதுக்கான வேறுபாடு என்னன்னு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறதா, நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு இது ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப மஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல் புக்கு தான். நம்மளுடைய பழைய சமச்சீர் புக்கு வந்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணி கூட வச்சு கூட நீங்கள் ஒரு ஓகே இது கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. இந்த புக்கு ஃபுல்லாமே நான் படிக்கல. நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். நான் படிச்சுட்டு ஃபுல்லாக கூட அப்பப்போ நான் வந்து ஏதாவது மிஸ்டேக்னா கூட உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். கொரியரோட சேர்த்து தான் ரூ. 485. எல்லாமே வந்துட்டு 12th வரைக்குமே இருக்குது. நல்லா தான் இருக்குது புக்கு. பார்த்திங்கன்னா நல்லா A3 ஷீட் அளவுக்கு நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது தூக்கிட்டு போகிறதா கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணோமா சூப்பராக இருக்கும்.